4x வர்க்கம் கழித்தல் 9 சமன் 0. இதை காரணிப்படுத்தணும். அதாவது 2 பிரக்கெட் பெருக்கமாக எழுதணும். அதை காரணிப்படுத்துகிறேன்டா எக்ஸின் 2ஆம் படியில் இல்லாமல் எக்ஸின் 1ஆம் படியில் இப்படி நாங்கள் இது ஒரு வடிவில் எழுதுவோணும். இதுக்கு நாங்கள் நிறைய விதமான கேள்விகள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் இப்போ பார்க்க போகிறது வந்து இதுக்கும் நிறைய பார்த்துட்டோம். 2 கோவை தான் இருக்குது. அதாவது 2 இலக்கம் தான் இருக்குது. ஒன்றில் 4 இலக்கம் இருந்தால் 2 நாங்கள் காரணிப்படுத்துகிறாங்க. 2 இலக்கம் இருந்தால் அதை ஒரே இடமாக காரணிப்படுத்தணும். இங்கே 2 இலக்கம் இருக்குது. அதை காரணிப்படுத்துறதுக்கு பொது எடுக்க முடியாது. ஆனால் 2ஆம் படியில் இருக்குது. 2ஆம் படியில் இருக்குது. இதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னென்னா ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்பதற்குரிய விரிவாக்கம் என்னென்னு எங்களுக்கு தெரிஞ்சால் இதை நாங்கள் இலகுவாக எழுதிடலாம். அந்த வடிவத்தை பயன்படுத்தி எழுதலாம். ஏ சக பி, இதுக்குரிய விரிவாக்கம் வந்து ஏ சக பி, ஏ சய பி. ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்று இருந்துச்சேண்டா முக்கியம் சய பி வர்க்கம் என்று இருந்துச்சேண்டா முன்னுக்கு இருக்கிற வர்க்கம் முழுவதும் முன்னுக்கு இருக்கிற வர்க்கம், அதே மாதிரி முழுவதும் பின்னுக்கு இருக்கிற வர்க்கம், இடையில சய வண்டி இருந்துச்சுன்னா ஒருக்கா கூட்டி எழுதுகிறோம், ஒருக்கா கழிச்சு எழுதுகிறோம். அவ்வளோதான் இதுக்குரிய விரிவாக்கம். அதே பயன்படுத்தி தான் இதை செய்ய போகிறோம். முன்னுக்கு இருக்கிற முழுவதின் வர்க்கம் எழுதணும். எக்ஸின் வர்க்கம் இருக்குது. இதை முழுவதும் 4 வர்க்கம் இல்லை, அதனால 4 வர்க்கம் எழுதலாம். 4 எப்படி எழுதணும்னா 2 வர்க்கம் தான் 4. 2 ஆபிக்கினா 4, அதனால 2x முழுவதின் வர்க்கம் வந்து போடலாம். எக்ஸ் வர்க்கம் வந்துடும், 2 வர்க்கம் 4 வந்துடும். அப்போ அப்படி எழுதலாம். அதே மாதிரி 9 3 வர்க்கம் சமன் 0. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா ஏ சய பி என்ற வடிவுக்கு வந்துட்டு, ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்ற வடிவுக்கு வந்துட்டுது. இப்போ இதை நாங்கள் ஏ வர்க்கம் கழித்தல் பி வர்க்கம் வடிவுக்கு மாற்றிட்டோம். அதனால் இப்போ இது ஏ வர்க்கம் என்ற அர்த்தம், இது பி வர்க்கம் என்ற அர்த்தம், இடையில கழித்தல் அடையாமல் இருக்குது. அப்போ 2x ஒருக்கா கூட்டி எழுதுகிறோம், அதே மாதிரி 2x ஒருக்கா கழிச்சு எழுதுகிறோம், செய்ய 3 சமன் 0 இருக்குது. இப்போ நாங்கள் காரணிப்படுத்தி எழுதிட்டோம். ஆனால் இது காரணிப்படுத்துறதோட முடியாது, தீர்க்கணும். ஏனென்றால் சமன் போட்டு 0 இருக்குது. இதை தீர்த்து விட எழுதணும். 2 இலக்கங்கள் பெருக்கப்படுதுன்னா அதில் ஏதோ ஒன்று 0 இருந்தால் மொத்த விடையும் 0. 0ஆல் 5 பிரிக்கினாலும் 0 தான், 4ஆல் 0 பிரிக்கினாலும் 0 தான். பெருக்கப்படுறதுல ஏதோ ஒன்று 0 இருந்தால் தான் மொத்த விடையும் 0. அதனால் 2 ஒரு பெருக்கம் 0 இருக்கும். அப்படி பார்த்தோம்னா 2x சக 3 சமன் 0 இருக்கணும், அல்லது 2x கழித்தல் 3 சமன் 0 இருக்கணும். இப்போ இதை படி பார்த்தோம்னா முதலாக இருக்கிறது 0 2x சமன் மறை 3 வரும். அப்போ x சமன் மறை 3 2 வரும். ரெண்டாவது படி பார்த்தோம்னா 2x சமன் நேர் 3 வரும். அப்போ x சமன் நேர் 3 2 வரும். ஆக எக்ஸுக்குரிய விட வந்து x வந்து சகவோ சய 3 2. இதுதான் இதுக்குரிய விரிவாக்கம். முக்கியமானது ஏ வர்க்கம் சய பி வர்க்கத்துக்குரிய விரிவாக்கம் தெரிஞ்சிருக்க. இதே மாதிரி இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.